1, 2 இல்லைங்க. மொத்தமாக 450 பேருக்கு மேலே சூசைட் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவங்கள காப்பாற்றியிருக்காரு மேலே பார்க்குற இந்த மனுஷன். 30 days 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்ட் 7. சைனாவை சேர்ந்த சான்சி அப்படின்ற இவர் எப்பயுமே வேலைக்கு போகிறப்போ ஃபேமஸான சான்சி யாங்ஸே அப்படின்ற ரிவர் பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டுருப்பாரு. சடனாக ஒரு நாள் போயிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பொண்ணு மேலேருந்து சூசைட் பண்ணிக்க போகிறான்றதை இவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. உடனே அந்த பொண்ணு பக்கத்தில் மெல்லமாக போய் அவகிட்ட பேசி அவளை அந்த சூசைட் பண்ண விடாமல் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவரால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி அந்த பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்து அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இவர் அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இவருக்குள்ள என்னாச்சு என்னன்றது தெரியல. பட் டே டு டே 10 டைம்ஸ் அந்த ரிவர் பிரிட்ஜுக்குள்ள போயிட்டு பைனாகுலரை வச்சு யாருன்னா சூசைட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணா அவங்க கிட்ட போய் பேசி அவங்கள சூசைட் பண்ண விடாம திரும்ப கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற உதவிகள்லாம் பண்ணி அவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி பண்ணி மொத்தமா 450 பேருக்கு மேல இருக்கவங்களோட உயிரை காப்பாத்திருக்காரு. உண்மையாலுமே இந்த மனுஷன் தான் கடவுள்னு நான் நினைக்கிறேன். சைனால இவரை காப்பாற்றும் கடவுள் அப்படின்னே சொல்றாங்க. லைக் கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.